ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மாதேஸ்வரன் மலை, மைசூர் பக்கத்தில் இருக்க மாதேஸ்வரன் மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டோம், இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் பாருங்கள். நிறைய வந்துருச்சு. இப்போல்லாம் யாரும் அதை அடிக்கூடாதுல்ல, அதனால எல்லாம் நிறைய வந்துருச்சு. மயில் வருதா? தோகையோட இருக்குது. ஆடி மாசம் தான் கொட்டும். அப்படியே மயில் விரிச்சு தோகைன்னு அது நல்ல இதாகும். அங்கேயே என்னமோ செய்யறாங்க முருகா, யானை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க எங்கன்னா பார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ கிளைமேட் எவ்வளோ சில்லுன்ட்டு இருந்ததுங்க. அப்போ லேசாக மழை வேறு தூரிகிட்டே இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது, சில்லுன்ட்டு இருந்தது. அப்படியே வளைவு டர்னுக்கு அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே ஊசி வளைவு மாதிரி இருந்ததுங்க. ஏற அப்படியே காரெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. கார் பார்க்கிங்குள்ளே நிறையவே இடம் இருந்தது. எவ்வளோ கார்ஸ் வேணாலும் நம்ம நிறுத்திக்கலாம். அது பக்கமே வாட்டர் வாஷ், பூஜை போடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஆனால் கார் பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் எல்லாம் கார்லாம் நிறுத்திட்டு எங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் ஒவ்வொருத்தராக நாங்கள் இறங்கிட்டோம். அப்படியே இறங்கிட்டு பின்னாடியெல்லாம் சுற்றி பார்த்தா அழகாக இருந்தது அந்த வியூவு. அப்படியே நம்ம பார்க்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு சிலை இருக்குது பாருங்க, அது எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருப்பாங்க போல். அப்படியே வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். போகிற வழியில் ஃபுல்லாக ஒரே கடைங்க தான். நல்லா வாங்க பூஜை சாமான் வாங்கன்ட்டு. நம்ம மெயினாக எதுக்கு போனோம்னா நம்ம தம்பிக்கு மொட்டை அடிக்க தான் போனோம். ஆனால் நம்ம மொட்டை அடிக்கிற கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க முடியலைங்க. அவன் வேறு அழுதுகிட்டே இருந்தான் நான் மொட்டை அடிக்கும் போது. அதனால் அவனை பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. அதனால் மொட்டை அடிக்கிற கிளிப்ஸ் மட்டும் எங்களால் எடுக்க முடியல. பாருங்கள், பயகுல மொட்டையோடு எப்படி இருக்கும், பயக மாட்டிட்டு அப்படியே மொட்டை அடிச்சுட்டு அப்படியே நமக்கு வேணுன்ற பூஜை சாமானமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு போயிட்டு இருந்தோம். அப்படியே சுற்றி பார்த்து சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கோபுரம் வந்து தனி அழகாக தெரிஞ்சுதுங்க. அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை. நாங்கள் அப்படியே நடந்துட்டு போயிட்டுருந்தோம். ஒரு பக்கம் இங்கே நம்ம பட்டை ஓட்டுட்ருந்தாங்க. அதனால் எல்லோரும் நாங்கள் பட்டை அடிச்சுட்டு சாமியை பார்க்க போகலான்ட்டு ஒவ்வொருத்தராக பட்டை போட்டுட்ருக்கோம். அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் சீக்கிரமாக போட்டுட்டு வந்துட்டோம். எல்லோரும் பட்டை போடுறோம் பாருங்கள். சும்மா பட்டையை நல்லா ஓடுறாரு. கயிறு கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கயிறு கட்டிக்கலான்ட்டு டிஸ்ட்ரிக் கயிறு மாதிரி சாமிக்கு மந்திரிச்சு வச்சுருந்த கயிறாமா.
எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கயிறு வந்து கையில் கட்டிட்டு நம்ம தம்பிக்கு ஒன்று கட்டி விட்டோம். எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொன்று கட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ சாமி பார்க்க போகலாம், கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்க்க கிளம்புறோம். கோபுரத்தை பார்த்துட்டு மேலே ஒரு நந்தி சிலை இருக்குது இல்லைங்க, அங்கே போகலாம். இங்கே நம்ம ஏன் அந்த நந்தி சிலை பார்க்க வரோம்னா, புதுசாக மாடு கன்று ஓட்டிருந்தா இல்லை ஆடு மாடுக்கு எந்த நோய் நொடி எதுவும் வரக்கூடாதுன்றவங்க, முக்கியமாக மாதேஸ்வரம் மலைக்கு வருவாங்க. அது காரணம் கட்டி தான் வருவாங்க. ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களாம் எந்த நோய் நொடி எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறவங்க தான். புதுசாக ஆடு மாடுலாம் வாங்கினவங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். மேலே ஒரு நந்தி இருக்குது பாருங்க, அந்த இப்போ நந்தி சாமி பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பூஜா. நம்மளாம் வெளியே உட்காந்துருக்கோமா? அப்படியே பாருங்கள், அந்த மேலே நின்று பார்க்கும்போது அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. கிளைமேட் வேறு அப்போ சில்லுன்ட்டு வேறு இருந்ததுங்க, வெயிலே அடிக்கல, சுத்தமாக சில்லுன்ட்டு இருந்தது. அப்படியே நந்தி சாமியை சுற்றிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு அது காணிக்கையெல்லாம் போட்டுட்டு இன்னும் மூலஸ்தானம் போகிறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது. எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க பாருங்கள் கீழே எல்லாம். முக்கியது அப்படியே நந்தி சாமியை கும்பிட்டு தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கியாச்சுங்க. சுற்றி நாகமலையிலிருந்து வரலாம். சாம்பிராணி அங்கதான் கொண்டாடும். எதோ சொல்றாங்க, நான் செய்ய வேண்டியது பேப்பரோட ஓட்ட அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தவங்க. இங்கே வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு செட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய செட்டாக இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்கலாம் நைட்டே வந்துருவாங்களாம்மா. இங்கே வந்து நைட்டில் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் காலையில இருந்து முதல் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம ஸ்டே பண்ணலாங்க, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இது ரொம்ப பெரிய செட்.
போறனா போட்டுக்கோ. மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு போகலாம். என்ன பாப்பா கீழே வந்துச்சு மிட்டாய் வாங்கி 2 set 150. குறைக்க மாட்டேங்கிறேன். அது வேணுமாம்மா இது? இது 400 ரூபாம்மா. ஜோடி இல்லை, 3 வருது. டோருக்கு முன்னாடி போடுறது. இந்த செட் வாங்கிக்கலாமா? வாங்க. வேற என்ன வாங்குவோம்மா? ரெண்டு 150 ரூபா. கவர் கவர் போடுவேன். ஏப்பா வேற என்ன வாங்கிக்கலாம்? நீர் எனக்கு சின்ன சளி பிடிச்சிருக்கு. அப்படியே நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போகலாம். நிறைய பேர் இங்கே பைக்கும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எனி டைம் யாராச்சும் போயிட்டே இருக்காங்க, மலைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த வியூ அழகாக இருக்குதுங்க. அப்படியே டர்னெல்லாம் ரொம்ப பார்த்து தான் போகணுங்க, இல்லாட்டி ஆக்சிடெண்ட்டாக இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தடுப்பணை கூட அந்த ஒரு சைடில் எதுவுமே இல்லை. அதனால் பாருங்கள், மெதுவாக தான் போகிறாங்க அந்த டர்னில் மட்டும். பைக்கில் நிறைய பேர் வராங்க. பக்கம் இங்கே மேட்டூர் சைடில் இருக்கிறவங்களாம் பைக்லேயே வந்துடுவாங்க போல். அப்படியே பாருங்கள், வியூ எவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்தது. ஊட்டி கொடைக்கானல் பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படியே வாங்க போயிட்டே பார்த்துட்டு இருக்கலாம். இருக்குப்பா. கர்ப்பன்ட்டார் 2 வருஷம் வந்தாங்க. நாம கர்ப்பன்ட்டார் 2 வருஷம் பார்த்தாங்க. ஆறு கோவில் இன்னொரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணல. அந்த கண்ணை புண்ணு ஆறலையா எல்லாம் பாரு. கர்ப்பமானது வந்து அது வந்து கிடக்குது. அதாவது எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா அதுக்குவே பாருங்க, இந்த டர்னில் நம்ம ஒரு பிக்கப் லாரி வந்து இந்த பில்லு ஏற்றிட்டு வந்த லாரி அப்படியே கவிழ்ந்துச்சுங்க. நல்ல வேலை அது கீழே விழுவல. பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ். அந்த லாரியோடு அப்படியே கீழே விழுந்திருக்கும். அப்படியே தப்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் ரோட்டுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இப்படிதாங்க நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும் போல். இந்த தடுப்பணையெல்லாம் அந்த டர்னில் மட்டும் இல்லாமல் இருக்குதுங்க. அதுக்கு அது பார்த்து போவாங்க. டர்னிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அப்படியே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும் போலங்க. அப்படியே வாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே பாருங்கள், அந்த கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. அந்த மலையெல்லாம் அழகாக இருந்தது.
மைசூர் பார்டர் முடிஞ்சதுங்க. இனி தமிழ்நாட்டு பார்டர் தான். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.